வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத் கீதை. 18 அத்தியாயங்கள். சுருக்கம் 1. அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனஸ் சேட்னஸ். அர்ஜுனன் போரில் தனது உறவுகளைப் பார்த்து மனம் உடைந்து போராட மறுக்கிறான். குறிப்பு: குழப்பம் வாழ்க்கையில் வரலாம். 2. சாங்கிய யோகம். நாலெட்ஜ். கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு ஆன்மா அழியாதது என்று சொல்கிறார். உண்மை: உடல் மாறும், ஆன்மா மாறாது. 3. கர்ம யோகம். ஆக்ஷன். நம் கடமையை செய்ய வேண்டும், பலனை நினைக்கக்கூடாது. செயல் முக்கியம், பலன் இல்லை. 4. ஞான கர்ம சந்நியாச யோகம். விஸ்டம் பிளஸ் ஆக்ஷன். ஞானத்துடன் செயல் செய்தால் அது உயர்ந்தது. அறிவுடன் செய். 5. கர்ம சந்நியாச யோகம். ரெனன்சியேஷன். செயல் செய்யாமல் இருப்பது விட சரியாகச் செய்வது நல்லது. செய், ஆனால் பற்றில்லாமல். 6. தியான யோகம். மெடிடேஷன். மனதை கட்டுப்படுத்த தியானம் அவசியம். மனம் அமைதி பெறும். 7. ஞான விஞ்ஞான யோகம். நாலேஜ் ஆஃப் காட். கிருஷ்ணர்தான் அனைத்திற்கும் காரணம் என்று விளக்குகிறார். எல்லாம் கடவுள் மூலம். 8. அக்ஷர பரபிரஹ்ம யோகம். இட்டர்னல் ட்ரூத். மரணத்தின் போது கடவுளை நினைத்தால் உயர்ந்த நிலை அடைவோம். எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். 9. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். சீக்ரெட் நாலேஜ். இது மிக உயர்ந்த மற்றும் ரகசியமான அறிவு. பக்தி முக்கியம். 10. விபூதி யோகம். காட்ஸ் கிரேட்னஸ். கிருஷ்ணர் தன் மகிமைகளை விபூதி கூறுகிறார். இயற்கையில் கடவுள் இருக்கிறார். 11. விஸ்வரூப தரிசன யோகம். யூனிவர்சல் ஃபார்ம். அர்ஜுனன் கிருஷ்ணரின் பரந்த உருவத்தை பார்க்கிறான். கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். 12. பக்தி யோகம். டிவோஷன். எளிய பக்தியுடன் கடவுளை அணுகலாம். அன்புதான் முக்கியம். 13. க்ஷேத்ரஞ யோகம். பாடி மற்றும் சோல். உடல், க்ஷேத்திரம் மற்றும் ஆன்மா. க்ஷேத்ரஞன் வேறுபாடு. நீ உடல் அல்ல, ஆன்மா. 14. குணத்திரய விபாக யோகம். 3 குவாலிட்டிஸ். 3 குணங்கள். சத்துவம் நல்லது, ரஜஸ் செயல், தமஸ் அறிவு இல்லாமை, நல்ல குணம் வளர்த்து. 15. புருஷோத்தம யோகம். சுப்ரீம் காட். கிருஷ்ணர் உயர்ந்த பரமாத்மா என்று கூறுகிறார். அவரே அனைத்திற்கும் ஆதாரம். 16. தைவாசுர சம்பத் விபாக யோகம். குட் வெர்சஸ் பேட் குவாலிட்டிஸ். நல்ல குணங்கள் எதிராக கெட்ட குணங்கள். நல்ல பாதையை தேர்வு செய். 17. ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம். ஃபேத் டைப்ஸ். மனிதர்களின் நம்பிக்கை 3 வகை. நம்பிக்கை வாழ்க்கையை நிர்ணயிக்கும். 18. மோட்ச சந்நியாச யோகம். லிபரேஷன். எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்தால் விடுதலை. சரணாகதி சமம். அமைதி.